Hi friends, welcome to Pregnancy and Baby Care Tamil. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 32வது வாரம், அதாவது கர்ப்ப காலத்துடைய 32வது வாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 32வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, எடை எவ்வளோ இருக்கணும், உயரம் எவ்வளவு இருக்கணும், குழந்தைக்கு இந்த வாரத்தில் என்னென்னலாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், என்னென்னலாம் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வாரத்தில் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும், பேபியோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், 32வது வாரம் எந்த மாதத்தில் வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் சொல்கிறேன். நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் மட்டுமல்ல, பேபி கேர் வீடியோஸ் இது மாதிரி நிறைய போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 32வது வாரம் எந்த மாதத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது மாதத்தில் முதல் வாரத்தில் தான் இந்த 32வது வாரம் நம்மளுக்கு நடக்கும். 32வது வாரத்தில் குழந்தையின் எடை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 600 கிராம்லேருந்து 1 கிலோ 800 கிராம்குள்ளே குழந்தையின் எடை இருக்கும். குழந்தையோட உயரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 சென்டிமீட்டர் டு 43 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இந்த 32வது வாரத்தில் பேபியோட ஸ்கின் நல்லாவே டெவலப் ஆகியிருக்கும். முதல்ல பேபியோட ஸ்கின் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது நரம்பெல்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த 32வது வாரத்தில் நல்லாவே ஸ்கின்லாம் நல்லா டெவலப் ஆகியிருக்கும். இந்த 32வது வாரத்தில் குழந்தையோட எலும்புகள், அப்புறம் கை விரலோட நகங்கள், கால் விரலோட நகங்கள் இதெல்லாம் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இதெல்லாம் வேகமாக வளர ஆரம்பிக்கும் இந்த 32வது வாரத்துலேருந்து. அப்புறம் குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கண்ணெல்லாம் திறந்து பார்க்காது. இந்த 32வது வாரத்துக்கு அப்புறம் கண் விழியை மூடி மூடி திறக்கும். பேபியோட ஐப்ரோஸ், அப்புறம் கண் இமைகள், பேபியோட ஹேர் இதெல்லாம் சீக்கிரமாக வளர்ந்துடும். 32வது வாரத்தில் பேபியோட மூமெண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நகர்றது, அப்புறம் கை முட்டி, கால் முட்டி இதெல்லாம் வச்சு லைட்டாக குத்துறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கே ஃபீல் ஆகும். இதெல்லாம் 32வது வாரத்துக்கு அப்புறம் பேபியோட மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து 32வது வாரத்தில் பேபியோடைய பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நார்மலாகவே 32வது வாரத்தில் மேக்ஸிமம் பேருக்கு பேபி தலை கீழே தான் இருக்கும். இந்த 32வது வாரத்தில் தான் பேபி செஃபாலிக் பொசிஷன், அதாவது ஹெட் டவுன் பொசிஷன், தலை கீழே வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனுக்கு மேக்ஸிமம் வந்துடும். ஒரு சில பேருக்கு கடைசியாக வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதாவது 34வது வாரம், 35வது வாரம் அந்த மாதிரி வாரத்தில் கூட ஒரு சில பேருக்கு வரும். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பொசிஷனுங்கிற இடத்துல செஃபாலிக்னு போட்டிருந்தா குழந்தை தலைகீழாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு சில குழந்தைகள் பிரீச் பொசிஷனில் இருப்பாங்க, அதாவது உட்கார்ந்தபடி இருப்பாங்க. அது நார்மல் தான். ஒவ்வொருத்தருக்கு கடைசியில் அந்த குழந்தை தலைகீழ திரும்பிடும். இந்த மாதிரி குழந்தை தலைகீழ திரும்பிடுச்சு அப்படின்னா குழந்தையோட தலை கீழே இருக்கும், கால் பகுதி, கை இதெல்லாம் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ குழந்தைக்கு கை கால்கள்லாம் நல்லா அசைக்க முடியும். இந்த 32வது வாரத்தில் பேபியோட அசைவு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32வது வாரத்துக்கு அப்புறம் போக போக பேபியோட அசைவு கம்மியாக இருக்கும். ஏன்னா பேபி ஃபாஸ்ட்டாக வளருது இல்லையா, அதனால் அதுக்கு போதுமான இடவசதி இருக்காது அசைவுக்கு. அதனால் போக போக அசைவு கம்மியாக தான் இருக்கும். கடைசி நேரம் ஆகும்போது அசைவு கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீக்ஸ் கடந்து போக போக 34 35 வாரம்லாம் போக போக உங்களுக்கு அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் கம்மியாக இருக்கும். அதாவது பனிக்கூடத்தோடைய நீரோட அளவு உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் பேபியோட மூமெண்ட்ஸும் போக போக கம்மியாகும். இந்த 32வது வாரத்தில் கர்ப்பிணிகளுக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னத்தை விட இப்போ நம்மளால் சரியாகவே தூங்கவே முடியாது. நைட்லாம் தூக்கமே இருக்காது. எந்த பக்கம் திரும்பி தூங்கினாலும் உங்களுக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒவ்வொருத்தங்களுக்கு கை கால் வலி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு வீக்கம் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுடு தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு கால் லைட்டாக வெது வெதுப்பான நீரில்
உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு அதில் வந்து கால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கால் வீக்கம்லாம் வந்து குறைஞ்சு வலியும் வந்து சீக்கிரமாக சரியாயிரும். இல்லைனா நைட்டு வந்து கம்ஃபர்டபுளாக தூங்க முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு தலகாணி பில்லோ வச்சுட்டு வந்து படுங்க. இந்த 32வது வாரத்தில் தான் வந்து பேபி வந்து சீக்கிரமாக வந்து வளர்ந்துட்டே இருக்கும். 32வது வாரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வாரமும் வந்து குழந்தையோட எடை வந்து 300 to 400 கிராம் வந்து கூடும். அதே மாதிரி வந்து அம்மாவுக்கும் வந்து எடை வந்து கூடும். அதனால் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. வெயிட் வந்து நீங்கள் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து முருங்கைக்கீரை சூப்பு இதெல்லாம் வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் குடிங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஜூஸு இது பழங்கள் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நிறைய குடிங்க. ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து ஸ்வீட்டு, அப்புறம் ரொம்ப வந்து காரமாக சாப்பிட்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, டீ காஃபி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 2 முட்டை 1 கிளாஸ் பால் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், பேபி கேர் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.